வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஒரு உறவுல இருந்து வெளியே வந்துட்டா ஒரு அவாய்டன்ட் நபரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க பிரேக்கப் பிறகு என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க உண்மையிலேயே வருத்தப்படுவாங்களா? இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நீங்க ஒரு அவாய்டன்ட் நபரா இருக்கலாம், அல்லது உங்க பார்ட்னர் அவாய்டன்ட்டா இருக்கலாம். அவங்க பிரேக்கப் பிறகு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்கப் ஆன முதல் சில நாட்களுக்கு ஒரு அவாய்டன்ட் நபர் ஃபீல் பண்ற முதல் உணர்வு நிம்மதி. ஏன்னா ஒரு நெருக்கமான உறவுல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கும். அவங்களோட தனிப்பட்ட ஸ்பேஸ், இந்த சுதந்திரம் பறிப்போற மாதிரி உணர்வாங்க. அதனால பிரேக்கப் ஆனதும் அப்பாடா இப்போ சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்றதான் நினைப்பாங்க. இதுதான் அவங்களோட முதல் ரியாக்ஷனா இருக்கும். ஒரு ஒரு அவாய்டன்ட் நபர் தன்னோட உணர்வுகளை பத்தி வெளிப்படையா பேச மாட்டாங்க. வருத்தம், கோபம், துக்கம் இந்த மாதிரி உணர்வுகளை அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்குவாங்க. பிரேக்கப்பிற்கு பிறகு அவங்க அந்த உணர்வுகளை டீல் பண்ண தெரியாம அதை முழுசா தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க பிரேக்கப்பை பத்தி கவலையே படல அப்படின்றது தோணும். ஆனா அவங்களுக்குள்ள அந்த அந்த உணர்வுகள் இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. வருத்தமான எண்ணங்கள் மனசுல வராம இருக்க அவங்க கவனத்தை திசை திருப்புவாங்க. அதிகமா வேலை செய்யறது, புது நண்பர்களோட வெளியே போறது, பார்ட்டி பண்றது, புது ஹாபியை கத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மூழ்கிடுவாங்க. இது அவங்களோட உண்மையான உணர்வுகளை எதிர்கொள்ளாமல் இருக்கிற ஒரு பாதுகாப்பு யுக்தி. நான் பிஸியா இருந்தா இந்த வருத்தம் எல்லாம் மறந்துடும் அப்படின்றத நினைப்பாங்க. அவாய்டன்ட் நபர்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். பிரேக்கப்பிற்கு பிறகு அவங்க அந்த தனிமையை முதல்ல கொண்டாடுவாங்க. எனக்கு இனிமே யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு கட்டத்துல அந்த தனிமையோட வலி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யாரோ ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு ஏக்கம் வரும். ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. பிரேக்கப் ஆகி சில வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பிறகு அவாய்டன்ட் நபர்கள் அந்த உறவை பத்தி மறுபரிசீலனை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்க நல்ல விஷயங்களை விட பிரேக்கப்பிற்கு காரணமான விஷயங்கள், குறைகள், சண்டைகள் இதை பத்தி தான் அதிகமா யோசிப்பாங்க. அவங்க செய்த தவறுகளை விட பார்ட்னர் செய்த தவறுகளையே பெரிதுபடுத்தி பார்ப்பாங்க. இது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பை உருவாக்கும். பிரேக்கப் ஆனது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள சொல்லிக்க ஒரு வழியா இதை யூஸ் பண்ணுவாங்க. சில அவாய்டன்ட் நபர்கள் பிரேக்கப்பிற்கு பிறகு பழைய பார்ட்னரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இது பெரும்பாலும் ஒரு பேட்சப்பிற்காக இருக்காது. அவங்க உணர்வு பூர்வமா நெருங்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தொடர்பில் இருக்க ஆசைப்படுவாங்க. நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா உணர்வு பூர்வமான நெருக்கம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். ஆனா ஒரு கனெக்ஷனும் வேணும்னு நினைப்பாங்க. அவாய்டன்ட் நபர்கள் எவ்வளவுதான் தங்களை பிஸியா வச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டத்துல மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம், ஒரு காலியான ஃபீலிங் உருவாகும். இந்த வெற்றிடத்தை அவங்க பெரும்பாலும் உணர்வு பூர்வமான தேவைகளை விட பிசிக்கல் தேவைகள் அல்லது வேறு சில விஷயங்கள் மூலமா நிரப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த வெற்றிடம் அவங்களுக்குள்ள இருக்கும். பிரேக்கப் ஆன உடனேயே அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. ஆனா சில மாதங்கள், ஏன் சில வருடங்களுக்கு பிறகு கூட அவங்களுக்கு அந்த வருத்தம் வரலாம். இன்னொரு உறவுக்குள்ள போகும்போது அல்லது தனியா இருக்கும்போது அப்போ நம்ம பிரேக்கப் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உணர்வு வரலாம். இதுதான் அவாய்டன்ட் நபர்களோட பிரேக்கப் ப்ராசஸ். இது ரொம்ப மெதுவாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தாமலும் நடக்கும். ஒரு அவாய்டன்ட் நபர் பிரேக்கப்பிற்கு பிறகு உடனடியா அடுத்த உறவுக்குள்ள போக மாட்டாங்க. ஒருவேளை அவங்க போனாலும் அந்த உறவுல ரொம்ப அதிகமா முதலீடு செய்ய மாட்டாங்க. ஏன்னா திரும்பவும் அதே வலியை, அதே உணர்வு பூர்வமான நெருக்கத்தை எதிர்கொள்ள அவங்க பயப்படுவாங்க. அதனால ஒரு பாதுகாப்பான தூரத்துல தான் இருப்பாங்க. மொத்தத்துல ஒரு அவாய்டன்ட் நபர் பிரேக்கப்பிற்கு பிறகு வருத்தப்பட மாட்டாங்கன்னு சொல்றது தப்பு. அவங்க வருத்தப்படுவாங்க, ஆனா அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த வருத்தத்தை எதிர்கொள்ள அவங்களுக்கு தெரியாது. அதனால உணர்வுகளை தவிர்த்து கவனத்தை திசை திருப்பி மனசுக்குள்ளேயே அந்த வலியை பூட்டி வச்சுக்குவாங்க. அவங்களோட பிரேக்கப் ப்ராசஸ் ரொம்ப மெதுவாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.